அவருக்கு இப்போ ஏஜ் வந்து 70s கிட்ட இருக்குல்ல. பட் ஆனாலுமே வந்து அவரு அந்த கெரியரை விடாம இப்போ கூட படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் இஸ் டாக்கிங். அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு எடுக்கணும்னு தோணுதா? எனக்கு எனக்கு பர்சனலாக எனக்கு எனக்கு அவ்வளோ இன்டெப்த்தாக எடுத்துக்கணும்னு தோணல. பட் இன்கேஸ் இப் ரஜினி இஸ் சேயிங்னோ, அவர் சொல்கிறதே அவரோட ஸ்டைல், அவர் அழகு, அவர் வந்து அவரை மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ண மாட்டார். ஸ்டைல் ஸ்வாக் எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. சூப்பர் ஸ்டார் படம்னாவே நல்லா தானே இருக்கும். ஆல்ரெடி ஒரு லெவலில் தானே வச்சுருப்போம் அவரை. அவரோட அந்த ஆரா வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் அண்ட் ஐ அட்மைர் பர்சனலி. எனக்கு பிடிக்காத விஷயம்னு எதுவுமே இல்லை. ஃபேண்டஸியாக தான் ஃபிலிமாக தான் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பிடிக்கும் ப்ரோ. பிடிக்காதுன்னு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு ரஜினி ஃபேனாக இருந்து ரஜினிகிட்ட எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இஸ் ஹியூமனிட்டி ஸ்பீக்ஸ் அண்ட் அவரை வந்து அவரோட பாசிட்டிவிட்டி இஸ் வே லெவல். ஸோ என் தலைவர் மாதிரி அவரோட பர்த்டேயும் பாசிட்டிவாக இன்னும் நிறைய படம் மாசாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். 10th 12th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேசிகிட்டு இருந்து ஒரு லெவல் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் என் அம்மாலாம் தீவிர ரஜினி ஃபேன். ஐ வாஸ் பார்ன் பீயிங் இஸ் ஃபேன். அந்த மாதிரி என்னோட அம்மா என்னை அப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எங்கள் அம்மா வந்து யூ வாண்ட் டு என்னை நல்லா மார்க் எடுன்னு அப்படி சொல்லி படிக்க வைக்காம ரஜினியை மீட் பண்ணலாம், நல்லா படி, அவர் கூப்பிடுவார், நீ ஏன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா அப்படின்னு சொல்லி ஃபியூஸ் பண்ணி படிக்க வச்சாங்க. ஸோ இஸ் லெஜண்ட். எதுக்காக அவரை பிடிக்க ஆரம்பிச்சது? எதுக்காகனா இவங்க எல்லார்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட இருக்குங்க. ஸ்டைல் நார்மலாகவே யூனோ அவர் நார்மலாக பேசுகிறதா இருக்கட்டும், அவர் ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் விஜய் இஸ் டாக்கிங், அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு எடுக்கணும்னு தோணுதா? எனக்கு எனக்கு பர்சனலாக எனக்கு அவ்வளோ இன்டெப்த்தாக எடுத்துக்கணும்னு தோணல. பட் இன்கேஸ் இப் ரஜினி இஸ் சேயிங்னோ, அவர் சொல்கிறதே ஓகே. மோஸ்ட்டாக எங்கள் ஜென்ரேஷன் பீப்புளுக்குலாம் அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது. வி 2K கிட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நோ அட்வைஸ் அந்த மாதிரி இருக்கவங்க. ரஜினி சார்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக அவருக்கு இப்போ ஏஜ் வந்து 70s கிட்ட இருக்குல்ல. பட் ஆனாலுமே வந்து அவர் அந்த கெரியரை விடாமல் இப்போ கூட படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு அவர்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். அவர் ரிட்டையர் ஆகாமல் இன்னமும் நடிச்சிட்டு இருக்காரு. பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? பிடிக்காத விஷயம் அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லை. நான் அவ்வளோவா மூவிஸ் பார்த்த வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் இது, அவருக்கு வயசானாலும் கொஞ்சம் அந்த கிரேஸ்ஃபுல்லாக இருக்கார் அவர் இன்னமும். அப்படியே அது வந்து ஒரு பிடிச்ச விஷயம் சொல்லணும். இப்போ அவரோட படங்கள்லாம் நிறைய இருக்குது வர வேண்டியது. எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க ஈகரா? அதான் நான் சொன்னல, நான் அவ்வளோவா மூவிஸ் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எதோல எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ரஜினி ஃபேன். ஸோ எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ பார்த்து தான் தெரியும். அதை தவிர்த்து எனக்கு நீங்கள் அவரை பார்த்து வளர்ந்துருக்கீங்கன்னு நினச்சிங்க. அவரோட படங்கள் பார்த்துருப்பீங்களா? ஒரு பெஸ்ட்டு படம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதுதான் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஜானர் இருக்குல்ல, நீங்கள் எது? இதுதான் பெஸ்ட் தலைவர்னா இந்த படம். ராகவேந்திரா அது இருக்கு. ராஜா சின்ன ரோஜா. எனக்கு அந்த 80s 90s ஃபிலிம்லாம் குரு சிஷ்யன் ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு வந்து கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அண்ட் இவர் ஃபர்ஸ்ட்டாக வில்லனா வந்தார்ல, அந்த பாட்டு வரும். மன விதிகள் யாரோடனோ தட் மூவி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் டெக்னிக்கலி லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு மூவி அப்படின்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் த படம் நேம். பட் அவர் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுவார். லைக் அவர் மினிமல் ஒரு சின்ன ஒரு பையனாக இருந்து பெருசாக கஷ்டப்பட்டு அவர் கரெக்ட். அந்த படம் வந்து லைஃப் லெசன்ஸ். எனக்கு அந்த ஏஜ் எனக்கு அதெல்லாம் புரியல. பட் இப்போ எனக்கு அதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு, அந்த படத்தில் இவ்வளோ காட்டியிருக்காதுன்றது எனக்கு ஐ லைக் தட் மூவி. நான் வந்து சின்ன வயசில் இருக்கப்போ எப்போவுமே இந்த எந்திரன் மூவி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச மூவினா. அவர் பண்ணதே ஒர்ஸ்ட் மூவினா எது சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு மூவினா மேபி அது வந்து அப்படி ஆக்கிட்டாங்க, லிங்கா நினைக்கிறேன். தேவையில்லாமல் அவரை ரொம்ப அவருக்கு மீறி பொசிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மூவினா அண்ணாத்த சொல்லுவேன். என்ன படம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு? ஒரு மூவி சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக. ரீசெண்டாக லைக் ஜெயிலர் இஸ் லைக் என்னோட ஃபுல் ஃபேமிலியும் லிட்டரலி உட்காந்து அதை பார்த்த படம். எங்கள் 5 பேருமே நாங்கள் வந்து ரசித்து நல்லா பார்த்த படம். ஃபர்ஸ்ட் மூவினா என்னன்னு சொல்லுவீங்க? அப்படி நான் அவ்வளோலாம் பார்த்தது இல்லை. பட் லைக் கொஞ்சம் தான் பார்த்து. சூப்பர் ஸ்டார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? இவர்கிட்ட இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், பர்ஃபெக்டாக இருக்காரு சூப்பர் ஸ்டார். அவரோட ஸ்டைல், அவர் அழகு, அவர் வந்து அவரை
மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ண மாட்டார். ஸோ தட்ஸ் த சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல ரஜினி, அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா அதோட ஸ்டைல் ஸ்வாகு எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. அவர் வந்தாலே ஒரு விசில் மூமெண்ட் அந்த மாதிரி நல்லா இதாக போவோம். பிடிச்சன்னா அவரோட டான்ஸு ஸ்டைலு, அவர் நடிக்கிறது. பிடிக்காத விஷயம்னா என்ன சொல்லுவீங்க ப்ரோ? இதுக்கு டிஎம்கே ஒரு பக்கம் சாரகமாக பரவாயில்ல, அந்த மாதிரி விஷயம் பிடிக்காது ப்ரோ. என்ன சொல்லுங்க, நடிக்க சொல்றீங்களா இல்லை அரசியலுக்கு வர சொல்றீங்களா? இப்போ நடிக்கிறதே பெஸ்ட் தான் ப்ரோ. அரசியலுக்கு வந்துட்டு வரணும் அவசியம் இல்லை ப்ரோ. நடிக்கிறதா நல்லா தான் ப்ரோ. அவர் வந்தாலும் ஒரு மூமெண்ட் நல்லா இருக்கும் ப்ரோ. அது நல்லா இருக்கும் ப்ரோ. அவர்கிட்ட எந்த பிடிக்காது எனக்கு தெரிஞ்சதில் அவருக்கு வயசாகாமல் இருந்திருக்கலாம், இன்னும் நிறையா படம் நடிச்சிருக்கலாம், அவ்வளோதான். ரஜினி அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. இந்த படம் தாறுமாறா இருக்கு, வெறித்தனமா இருக்குன்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? பாஷா ப்ரோ. பாஷா தான் சொல்லுவீங்க. பாஷா அதெல்லாம் வெறியும் ப்ரோ ப்ரோ. அதெல்லாம் அந்த மூமெண்ட்ல எதுவுமே வராது, படத்தில் எதுவுமே வராது. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சிங்களேன், ஒரு படம் இது ஒர்ஸ்டா பண்ணிட்டாரு, இந்த மாதிரி படத்தை ஏன் பண்ணாருன்னு ஒரு இது இருக்குல்ல, என்ன படம்னு சொல்லுவீங்க? அண்ணாத்த சொல்லுவோம் ப்ரோ. ஏன்னா தேட்டர்லாம் போய் பார்த்துட்டு என்னடா படம் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு மாதிரி லேகாகவே போகிற மாதிரி இருந்துச்சு. மீன் ஃபேமிலி கான்செப்டாக போனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லேகில் ஒரு இருந்துச்சு, போயிட்டு தூங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சிறுத்தை நல்லா தானே பண்ணியிருந்தாரு சிறுத்தை சிவா, அது நல்லா தான் இருந்துச்சு. அது மாதிரி எங்களுக்கு ரஜினி படம்னா இப்படி கிளாப் மூமெண்ட் நிறையா வேணும் ப்ரோ. அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக அந்த படத்தில் இல்லாத அளவுக்கு குறை ப்ரோ. சூப்பர் ஸ்டார் கிட்ட பிடிச்ச படம்னா என்ன சொல்லுவீங்க? இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு சந்திரமுகி பிடிக்கும். சந்திரமுகி ரொம்ப பழைய படம்னா 6 முதல் 60 வரை முதல் 60 வரை. பழைய படம் ஒன்று இருக்குல்ல 60 வயது வரை, அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத படம் என்ன சொல்லுங்க? இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிடும், ரொம்ப எக்ஸைட்டடாக போயிருப்பீங்க, இந்த படத்துக்காக வெயிட் பண்ண, அந்த படம் பார்த்துட்டு வெக்ஸ் ஆகிருப்பீங்களா, என்ன படம் சொல்லுறீங்க? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். அவர் சூப்பர் ஸ்டார் படம்னாவே நல்லா தானே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு லெவலில் தானே வச்சுருப்போம் அவரை. லெஜெண்ட், அவ்வளோதான். ஆஸ் அ ஹியூமனாக அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட காலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். கலைத்துறையில் அவர் வந்து ஒரு ஹீரோவை தாண்டி என்ன வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். அதை தாண்டி ஒரு 20 வருஷமாக அவர் வந்து பாலிடிக்ஸில் நான் வரணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்றத நிறைய நாட்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் மாற்றம் வரணும் அப்படின்னா நான் வரப்போகிறேன், போர் வரும்போது வருவேன், என் வழி தனி வழிலாம் சொல்லக்கூடாது, வரணும். அவர் வரட்டும், அதுக்கப்புறம் வாழ்த்துக்களை இன்னும் பெருசாக சொல்லலாம். விஜய் வந்திருக்காருல இப்போ அரசியல், ஓகே, அவங்களுடைய கொள்கைகளே வந்து இது வரைக்கும் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இல்லைங்களா? ஒரு கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளை வந்து அவங்க தீவிரமாக அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் மக்களுக்கு அந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கணும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இறையாண்மை உள்ள நாடு அப்படின்னாலும் அதுக்குள்ளேயே நிறைய பிரிவினைகள் இருக்குது. அந்த பிரிவினைகள்லாம் இல்லாமல் ஒன்று சேர்த்து ஒரு மக்களாக நான் வந்து ஒரே ஆட்சி ஒரே இதுக்கெலாம் வரல நான். ஆனால் எந்த விதமான பூசல்களும் இல்லாமல், எந்த விதமான க்ரைமும் இல்லாமல் மக்கள் சுமூகமாக வாழ்க்கையை நடத்தணும்னா அடிப்படை வசதிகளாவது மக்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஆட்சியை யார் கொடுத்தாலும், அது எந்த துறையிலேருந்து வந்தாலும் ஓகேங்களா, ஒரு வீடற்றவர் வந்து ஒரு தனி நபராக நின்று ஒரு கவுன்சிலராக இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு தலைவராக வந்தாருனாலும் ஆஸ் அ மக்களாக நாங்கள் வந்து வரவேற்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். அவரோட பெஸ்ட் மூவினா என்னன்னு சொல்லுங்க? எனக்கு வந்து அது என்ன படம் ஞாபகம் இல்லை. ஐ திங்க் அந்த மொட்டை பாஸ்ன்னு வருவார்ல, அதில் சொல்லுவார்ல, நான் வந்து கீழ்கோட்டு நடுக்கோட்டு மேல்கோட்டு எல்லா கோட்டும் நான் போயிட்டு எந்த இடத்துல நியாயம் இருக்கோ அதுக்கு ஜெய் பண்ணுறான். அந்த டைலாக்காக மேபி அந்த படங்கள் பேர் தான் கேட்டீங்க, ஆனால் நீங்கள் டைலாக்காக சொல்லிட்டீங்க. அந்த டைலாக் வந்து ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு வந்து ஒரு விக்டிமாக நான் அந்த டைலாக்கை கேட்கும்போது எனக்கு எந்த இடத்துல நீதி கிடைக்கும் அப்படின்றத வந்து யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த டைலாக் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அக்கா, அப்புறம் ஃபர்ஸ்ட் மூவினா என்ன சொல்லுவீங்க? இது என்ன இப்படி ஒரு சைன் லாங்குவேஜ் இதான் பாபா. சூப்பர் ஸ்டார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? சூப்பர் ஸ்டார் பிடிச்ச விஷயம் அவர் ஸ்டைலு. இப்போ வந்து பார்த்தா அவர் நிறைய சமூக சேவை செய்யாங்க, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குது. அவர் இனியும் நிறைய நாள் எப்படி ஜீவிச்சிருக்கட்டும். ஒரு விஷயம் மாற்றிக்கினா என்னென்னு சொல்லுவீங்க? பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயமா எனக்கு ஒன்றும் தோணிட்டு இல்லை. எல்லாம் நல்ல விஷயம்தான் செய்துட்டு இருக்காங்க, இனி இது போல் நல்லது செய்வாங்க. படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? என்ன படம் பெஸ்ட் மூவினா என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட்டு மூவின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சது போக்கிரி ராஜா. ஆமாம் 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 80s 90s முதல்ல நாங்கள் அவருக்கு ஆராதகர் தான், ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் மூவினா என்னன்னு சொல்லுவீங்க? இந்த மூவி ஏன் நடிச்சாரு எனக்கு பிடிக்கலன்னா என்ன சொல்லுவீங்க? எந்த மூவி? அப்படி ஒரு மூவி எங்களுக்கு படலை.
எல்லாம் நல்லா தான் இருந்து. ஆமாம் ஆமாம், சூப்பர் ஸ்டார்னா நாங்கள் நல்லா ரசித்து தான் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார்ட்ட பிடிச்சது வந்து அவரோட கரிஸ்மா, அவரோட லைக் ஆரா, அவரோட கேரி. நீங்க சொல்லுங்க, என்ன பிடிக்கும்? இல்ல, சூப்பர் ஸ்டாரோட அந்த ஒரு ஆரா தான். அவர் எங்க இருந்தாலும், அது ஸ்க்ரீன்ல இருந்தாலும் சரி, அவர் சின்ன ஒரு போட்டோல இருந்தாலும் சரி, அவரோட அந்த ஆரா வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் அண்ட் ஐ அட்மைர் பர்சனலி. அப்படியே பாசிட்டிவாக போகலாம் ப்ரோ. சூப்பர் ஸ்டார் இந்த ஒரு படம் நிறைய படம் பண்ணியிருப்பாரு. எந்த படம் வா மனுஷன் எப்படி பண்ணியிருக்காருன்னா எந்த படம் சொல்லுங்க? பின்னிட்டாரு. நிறைய இருக்கே அந்த மாதிரி. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ப்ராபப்ளி எந்திரன் நம்பர் 1ல இருக்கு. எந்திரன் 1, 2 கிடையாது, சாரி. ஆமாம் ஆமாம். எந்திரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் சிவாஜி ஆல் டைம் ஃபேவரட், என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அவ்வளோதான். மற்றபடி சூப்பர் ஸ்டார்னாலே ஆப்வியஸ்லி என்ன ரைட். அவர்கிட்ட இருந்து பிடிக்காத விஷயம் என்ன சொல்லுவீங்க ப்ரோ? அவர்கிட்ட பிடிக்காத விஷயம்னா எதுவும் கிடையாது. பட் பர்சனலி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணலாம். அவர் வந்து லைக் ஏதாவது ஒரு பண்ணலனாலும் ஏதாவது ஒரு டைரக்ட் பண்ணாருன்னா அவர் கேரி பண்ணுற அந்த ஆரா வந்து நிறைய பேரை வந்து அதை ஃபாலோ பண்ண வைக்கும். ஸோ ஸ்டில் ஐ விஷ் him to do some more. I know he does already, but few more social services would be better. ஓகே, லாஸ்ட் ஒன்று தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மூவினா என்னன்னு சொல்லுவீங்க ப்ரோ அவர்கிட்ட இருந்து? இது ஏன் பண்ணிட்டாரு சார்? ஒரு வெக்ஸாய் வந்திருப்பீங்களே தேட்டருக்குள்ள. ஃபர்ஸ்ட் மூவியா? அண்ணாத்தை தான் எல்லாருக்கும். ஆமாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, அது வந்து ஃபர்ஸ்ட் மூவி நாட் வித் சூப்பர் ஸ்டார், வித் த டீம், டைரக்ஷன், ஸ்டோரி அண்ட் எல்லாமே. அதுதான் பிரச்சனை. சூப்பர் ஸ்டார் நல்லா தான் பண்ணியிருப்பாரு அதுலேயும். பட் உங்களுக்கே தெரியும் அந்த பிரச்சனை அதில். சினிமாலேருந்து தான் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. ரஜினி சாரும் அனௌன்ஸ் பண்ணார், நானும் வரேன்டா அண்ணாத்த மாதிரி அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் அதுக்கான சான்ஸ் 0.01 நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் வந்து அவர் வரமாட்டார். பட் ப்ராபப்ளி பின்னாடி இருந்து யாருக்காவது சப்போர்ட் பண்ணாருன்னா, லைக் அவரோட ஆதரவு இல்லை ஜஸ்ட் அப்படி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே வருது. ஓகே, அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு அவரோட ஸ்டைல் பிடிக்கும், அவரோட ஆக்டிங் பிடிக்கும். அதான் ப்ரோ. பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க ப்ரோ? பிடிக்காத விஷயம் எனக்கு அவரை பர்சனலாக தெரியாது ப்ரோ. ஸோ எனக்கு பிடிக்காத விஷயம்னு எதுவுமே இல்லை. ஃபேண்டஸியாக தான் ஃபிலிமாக தான் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பிடிக்கும் ப்ரோ. பிடிக்காதுன்னு எதுவும் இல்லை. பிடிக்காத அவர் படங்கள் நிறைய பார்த்துருப்பேன். உனக்கு பெஸ்ட்னா இந்த படம் என்னையா மனுஷன் இப்படி பண்ணியிருக்காருன்னா என்ன படங்கள் சொல்லு ப்ரோ? எனக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸை விட நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பழைய படம், இந்த படையப்பா, அண்ணாமலை, அந்த மாதிரி மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆமாம், இப்போ வரைக்குமே திரும்ப போட்டாலுமே குவாலிட்டி படம். அந்த இப்போ ரெசல்யூஷன்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை ஃபுல்லாக பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம் ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருக்கும். பிடிக்காத படம் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி நடிச்சாரு இவரு, ஒரு வெக்ஸாய் வந்துருவீங்களா? பிடிக்காத படம்னு எதுவும் இல்லை. நிறைய ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல, இந்த படம் இது பெருசாக ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த படத்தை பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப அப்படி பர்சனலாலாம் எடுத்துக்க தோணும். நீங்கள் இப்போ ரிவ்யூ சொல்லுங்கள் பிடிக்காத படத்துங்க. பிடிக்காத படம்னு எனக்கு எதுவும் இல்லையா ப்ரோ? இல்லை, உண்மையாகவே எனக்கு இல்லை பிடிக்காத படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே படம் தானே, சும்மா அப்படியே பார்த்துட்டு விட்டுருவோம். அப்படின்னா காலாலாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல, அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான் ப்ரோ. ப்ரோ இப்போ நிறைய பேர் வந்து அரசியல் வராங்க. சூப்பர் ஸ்டாரும் வரன்ற மாதிரி இருந்தது. அவருக்கு வந்தால் நல்லா இருக்குன்றீங்களா, வரவானான்றீங்களா? ப்ரோ யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தானே ப்ரோ. அது அவங்க ஒழுங்காக பண்ணால் யாருனாலும் வரலாம் ப்ரோ. அவரோட படம் வந்து நிறைய படம் வந்து லைன் அப்பில் இருக்குது ப்ரோ. எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏதாவது படம் வரப்போகுதுன்னா அது வரத்துக்கு ஒரு ஒன் மந்த் பிஃபோர் தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோதான் பார்ப்பேன். ஹிட்டு பசங்களாம் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னா தான் பார்ப்பேன். ரொம்ப மூவி ஃபாலோவர்லாம் இல்லை. ஸோ அப்படி பார்த்தா எல்லா மூவிஸ்க்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது தானே. சரி, ஃபேமிலியாக ஓகே ஒரு ரஜினி படம் வருது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு போய் தேட்டரில் போய் பார்க்கணும் தானே தோணும். அந்த மாதிரி தான். வணக்கம், பர்த்டே வருது ப்ரோ. ஓகே, அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? அவரோட சிம்பிளிசிட்டி தாங்க. சிம்பிளிசிட்டி, ஆல்வேஸ் சிம்பிளிசிட்டி தான். ஆமாம். ஓகே, பிடிக்காத விஷயம் என்ன ப்ரோ சொல்லுவீங்க? இதை மாற்றிக்கினா நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். அவர்கிட்ட எல்லாமே பிடிக்குமேங்க. அவர்கிட்ட எல்லாமே பிடிக்கும். பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கலாம் ப்ரோ. எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் பிடிக்காது. என்கிட்ட ப்ரோ கிட்ட இப்போ எனக்கு இது பிடிக்காத விஷயம் அந்த மாதிரி அப்படி எதுவும் எனக்கு தெரில. அவரை பார்த்தவரை எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எதுவும் சொல்ல தெரில, எல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பர் சார். நிறைய படங்கள் போதும், நல்லா இருந்தால் போதும். ஆமாம், இன்னும் நிறைய படம் பண்ணணும். எனக்கும் அதோட ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ரோ. எனக்கும் பர்த்டே வருது ப்ரோ. நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ வந்து அவர் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார் ப்ரோ.
இந்த படம் பெஸ்ட்டு லைஃப்லேயே இந்த படம் பெஸ்ட்டுன்னா எந்த படம் நடிச்சதுல அவர்? எனக்கு சிவாஜி பிடிச்சிருக்கு. சிவாஜி த பாஸ். ஆ வேற bro? வேற இப்போ ஜெயிலர், நெல்சன் ஜெயிலர். நெல்சனோட ஜெயிலர். ஆமாம். கலப்புறமா. பழசுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியன் எது ப்ரோ? இந்த கார்த்தி நடிச்சாங்க. அது அவர் நடிச்சிருப்பார்ல, அவரோட பேர் வச்சு. ஆமா ஆமா. அது பிடிச்சிருக்கும். சூப்பர் நைஸ். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் மூவினா எது தல சொல்லுங்க? வேட்டையன். வேட்டையன் ஃபர்ஸ்ட் மூவி. ஏன் ப்ரோ அது நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது ப்ரோ? இல்லையே, இந்த கண்டென்ட் பழைய கண்டென்ட் தானே. ஜெயிலர் மாதிரி ஒரு ஹைப் இல்லைல்ல. மாசா காட்டிட்டு. ஆமாம், அந்த ஒரு பாட்டை வச்சு தானே ப்ரொமோஷனே பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வரேன் உங்களுக்கு. தலைவரோட மூவி வந்து நிறைய லைன் அப்ல இருக்கு. எந்த படத்துக்காக அப்படியே வெயிட் பண்றேன் ஈகரா? ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி. லோகேஷோட கூலி. எதுக்காக ப்ரோ லோகேஷோட கூலின்றீங்க? அது கண்டினியூட்டி என்னன்னு தெரியணும்ல, அவரோட லாஸ்ட் எண்ட் என்னன்னு தெரியணும்ல. இன்னும் கண்டினியூட்டி இருக்கே, இன்னும் இருக்குதா? ட்ரக்ஸ் இன்னும் முடியலையே. ட்ரக்ஸ் முடியல தான். எதுக்காக லோகேஷ்ன்றீங்க கூலி? அவர் எந்த ஒரு அசிஸ்டண்ட் ஏடியாவும் இல்லாமல் அவரோட உழைப்பில் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல வராரு, அவரோட லாஸ்ட் கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும். ஆமாம். இன்னும் விக்ரம், அதை தொடர்ந்து அடுத்து கூலி இருக்கு, அதுக்கடுத்து யாருன்னு தெரியல. ஆமாம், எல்லாமே இருக்குல்ல. ஓகே சார், ஓகே ப்ரோ. சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குன்றீங்களா? ஏன்னா அவர் வரேன்னு சொன்னார், அப்படியே அந்த கையோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வராங்க. இப்போ விஜய் சமகாலத்தில் விஜய் கூட வந்திருக்காரு, கம்மலும் இதுவாகிட்டு. இப்போ சூப்பர் ஸ்டார் வந்தால் நல்லா இருக்குன்றீங்களா? வேணாம் ப்ரோ, அவராகவே இருந்தால் நல்லது. படங்கள் நடித்தா போதும். அவர் ரசிகனாக இருந்தால் தான் நல்லது. அரசியல்வாதியாக வந்தால் நிறையா விமர்சனங்கள், அதெல்லாம் வேணாம்.